நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் வந்து மிக அற்புதங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கிய லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரேங்கன் நகர் வாழ, சடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இந்த கோயில் வந்து பிரதிஷ்டை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷங்கள்லாம் ஆனது. ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த லக்ஷ்மி நரசிம்மர். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னாலே மகாலட்சுமியை தன்னுடைய மடியில் வந்து அமர்த்தி வைத்து நமக்கு காட்சி கொடுப்பவர் தான் லக்ஷ்மி நரசிம்மர். யோக நரசிம்மர் தாயார் தனியாக இருப்பா, நரசிம்மர் வந்து தனியாக நமக்கு காட்சி எடுப்பார், தனி சன்னதிகள் இருக்கும். ஆனால் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை நம்ம சேவிக்கிறது அப்படின்றது வந்து அது வந்து ஒரு பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். அதுவும் அடிப்படையாகவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாஸ்தட்டிக்கலாக நான் கோரிலேட் பண்ணுறதால சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, இந்த வடமேற்கில் என்ன தவறுகள் வேணால் இருக்கலாம். கல்யாணம் தள்ளி போகிறது, நல்ல வேலை கிடைக்கணும், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும். இந்த வடமேற்கு பாதிப்பு உள்ளவர்கள் எல்லாருக்குமே வந்து இலக்குகள் ஜாஸ்தி இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் அந்த தடைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவன் எல்லாருமே வந்து ஒரு கடவுள் அப்படின்னா அது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் தான். நரசிம்மர் பொதுவாகவே அதுலேயும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அப்படின்றது வந்து அவளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, கட்டவாக்கம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம வாலாஜாபாத்லேருந்து சும்பாச்சத்திரம் போகிற வழியில் ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற ஒரு கோயில் தான் இந்த கட்டவாக்கம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட ஒரு 16 அடி உயரம் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர். எல்லா கோயில்லையுமே மகாலட்சுமியை லக்ஷ்மி நரசிம்மர் தன்னுடைய இடது காலில் தான் அமர்த்தி காட்சி கொடுப்பார். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் அதனுடைய வலது காலில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பாள். இது ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். அவசியம் யாரெல்லாம் போய் சேவிக்கிறீங்களோ இந்த விஷயத்தை பார்த்து சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். எப்பயுமே உக்ரம் அப்படின்னு சொன்னால் நரசிம்மர் தான். அந்த வகையில் உக்ரத்தை தணிக்கக்கூடிய ஒரு சக்தியை பெற்றவள் தாயார். அம்பாளை தன்னுடைய மடியில் உட்கார வைக்கும்பொழுது அம்பாளை பார்த்துட்டே பெருமாள், அதாவது நரசிம்மர் வந்து நமக்கு வந்து காட்சி கொடுக்கும் பொழுது அவருடைய உக்ரம் தணிஞ்சு கொஞ்சம் சாந்தமாக இருப்பார் அப்படின்றது தான் ஐதீகம். அந்த வகையில் தாயாரை தன்னுடைய வலது மடியில் அமர்த்தி நமக்கு காட்சி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 3 கண்கள் உண்டு. இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 பற்களை வந்து நமக்கு காண்பித்து நமக்கு காட்சி கொடுப்பார். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னா, தன்னுடைய இடது கையில் சக்கரத்தையும் வலது கையில் வந்து வில் அம்பையும் வந்து நமக்கு வைத்து காட்சி கொடுப்பார். இந்த மாதிரியான ஒரு விக்கிரகம் அப்படின்றது பார்க்கறது ரொம்ப அரிது. வேற எங்கேயும் என்னுடைய அறிவு கேட்டனர்களுக்கு கிடையாது. இந்த கட்டவாக்கில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்துமே வந்து பூர்த்தியாகும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. என்னைக்கு வழிபடணும் அப்படின்னா, ஜென்ரலாக நரசிம்மருக்கு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து அவங்களும் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வழிபடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் பானகம் அன்னைக்கு விநியோகம் பண்ணுறது, மற்றவர்களுக்கு பானகம் பண்ணி விநியோகம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மிக மிக சிறப்பு அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி முடியல அப்படின்னா வளர்பிறை தேய்பிறை ரெண்டுலேயுமே திரியோதசி திதி, இந்த பிரதோஷம்னு நம்ம ஈஸ்வரனுக்கு வணங்குகின்ற அந்த நாட்களில் லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மர் யாராக இருந்தாலும் நரசிம்மரை வழிபடுறது திரியோதசி திதியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றது ஒரு எள்ளளவும் சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம். அந்த வகையில் நரசிம்மரை, அதுவும் இந்த காட்டு பக்கம் நரசிம்மரை நீங்கள் போய் வழிபடுறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். இங்கே ஹைகிரவர் உண்டு, விஸ்வக்ஷேனர் உண்டு, அதே போல் கருடாழ்வாரும் உண்டு. இவர் அனைவருமே நம்ம கண்டு பார்த்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மர் தான்.
அவருடைய உயரமே அவருடைய விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துரும். ரொம்ப ஜைஜாண்டிக்காக கம்பீரமாக நமக்கு அவர் காட்சி கொடுக்குற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த சந்தோஷம், திருப்தி, மன அமைதி, மற்ற எல்லா கஷ்டங்களையும் மறந்து அவர்கிட்ட போய் நம்ம அமர்ந்து நம்ம வேண்டி அவரை கேட்கும்பொழுது எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக பூர்த்தி செய்வார் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு எப்பேற்பட்ட ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலும் சரி, இவரை போய் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரியோதசி திரி பிரதோஷ நாள்லேயும் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் முடிஞ்ச வியாழக்கிழமையில் கூட வழிபடுறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதுலேயும் இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா மாத பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு அன்னைக்கு போய் வழிபடுறதும் சரி, அதே போல் பௌர்ணமி நாட்களில் வழிபடுறதும் மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சனம், ஆண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருவடிகளே சனம் சனம் சனம்.